ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு சொன்னால் சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை நடத்தக்கூடிய 50வது வருட பொருட்காட்சியில் இருக்கோம். பைக்கு டோக்கன் போட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே 2 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 2 என்ட்ரன்ஸில் ஒரு 2வது என்ட்ரன்ஸ் மூலிமா உள்ளே போகிறோம். இன்னும் ஒரு வாரம் தான் நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது 2 மாதமாக நடந்துகிட்ருக்கு. எலெக்ஷன் வர்றதுனால ஒரு வாரம் தான் இன்னும் இருக்குமா. பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்னவங்களுக்கு 25 ரூபா டிக்கெட்டு உள்ளே போகிறதுக்கு. உள்ளே போயிட்டா ஒரு பெரிய கடலே இருக்குது மக்களே. அதெல்லாம் எடுத்தோன்னையும் அரசு தீயணைப்புத்துறையுடைய ஸ்டாலு, அதுக்கடுத்து காவல்துறையுடைய பூத்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சுற்றி ஒரு பார்வை பார்த்தோம். பார்த்துட்டு அரசுடைய ஸ்டால் ஒரு 50 ஸ்டால் தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஏன்னா நான் போனதே லேட்டு. அரசு ஸ்டால் தான் ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே பார்த்து முடிச்சுட்டு இது 11 மணி வரைக்கும் இருக்கும். இங்கே கடைகள்லாம் 11 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் அரசு ஸ்டாலை ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்திய சுற்றுலாத்துறையுடைய டூரிசம் துறையுடைய ஸ்டாலை தான் பார்க்குறோம். அங்கே தஞ்சை பெரிய கோயிலேருந்து தமிழ்நாட்டில் என்னென்ன சுற்றி பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை எல்லாத்தையுமே ஒரு கைடாக வச்சுருக்காங்க. அடுத்து வேளாண்மை துறையில் என்னென்ன விதமான சலுகைகள்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்தெந்த விதத்திலலாம் நம்ம இது பண்ணலாம், என்னென்ன விளையுது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சிலையை நவதானியத்திலே செஞ்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் அங்கேயே என்னென்ன பயிர்கள்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுடைய சுய உதவிக்குழு இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஸ்டாலும் வச்சுருந்தாங்க. அப்படியே போய் திருவள்ளுவர்கிட்டையும் ஐயா நம்மாழ்வார்ட்டையும் டாக்டர் அம்பேத்கர்ட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், கிளம்பிட்டோம். வெளியே வந்தால் இந்த அறநிலையத்துறையுடைய ஸ்டாலு, அடுத்து வனத்துறையுடைய ஸ்டாலு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வனத்துறையுடைய பொருட்கள்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க, விற்பனைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு என்னென்ன எதுக்கு நல்லதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து இந்தியன் ஆயிலு ரொம்ப முக்கியம். அதை போய் பார்த்துட்டு ரிபப்ளிக்கு, அடுத்து இந்திய மீன்வளத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை அதனுடைய ஸ்டால் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து நலம் காக்கும் ஆம்புலன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இந்திய சுகாதாரத்துறையுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். ஸோ அங்கே உள்ள ஸ்டாலில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஹோமியோபதி, சித்தா அதனுடைய ஸ்டால் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த கைடன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க வர எல்லாருக்குமே. அடுத்து அந்த ஹோமியோபதி துறை. அடுத்து டாம்கால், நம்ம இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனம் டாம்கால் இருக்கு இல்லையா, அதனுடைய பொருட்கள்லாம் சந்தைப்படுத்தியிருந்தாங்க. அதில் ஒரு சில பொருட்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு, ஏன்னா ரொம்ப மலிவாக விற்றுச்சு. திரிப்பலாலாம் வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்புனோம். இதை குடும்ப கட்டுப்பாடு வாரியம், சுகாதாரத்துறை, எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் அதனுடைய நிபுணர்கள் இருந்து அதுக்கு சரியான பதில்களும் நம்மளுடைய சந்தேகங்களுக்கான தீர்வுகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பழங்குடியினர் மற்றும் குடிசை மேம்பாட்டு வாரியம் அதுக்கு போயிட்டோம். ஸோ அதில் எப்படிலாம் இது பண்ணுறாங்க, பழங்குடியினர் என்னென்ன பொருள் தயார் பண்ணுறாங்க, குடிசை எப்படிலாம் மாற்றி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். வெளியே வண்ணத்து பூச்சியில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்க.
ஸோ அங்கே போய் அண்ணனை ஃபோட்டோ எடுக்க சொன்னால் அண்ணன் தலையில் எடுத்துட்டாரு. ஏன் தலையில் இருக்குண்ணா கொஞ்சம் பார்த்து எடுனான்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப கொடுத்ததுக்கப்புறம் அப்போ ஒழுங்காக கரெக்டாக எடுத்தார். கலையரங்கம்னு ஒரு மேடை ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் அல்லான்னு சாமி பாட்டை போட்டு விட்டாங்க. ஸோ அவர் பாடிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறேன். அடுத்து தமிழக காவல்துறையோடைய ஸ்டாலுக்கு வந்தோம். இங்கே வந்து தமிழ்நாடு காவல்துறை எப்படிலாம் பணியாற்றுறாங்க, அவங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸு, இப்போ ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி பேம்ப்லெட்டு, அதாவது எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும், எந்த விதத்துலேயும் சைபர் குற்றம் எப்படி எப்படிலாம் நடக்குது, அதுலேருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு பேம்ப்லெட்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம போனது கொஞ்சம் லேட்டானதுனால அங்கே இருந்த பேம்ப்லெட்டை எடுத்துட்டோம். ஸோ அது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய எப்படி எப்படிலாம் க்ரைம் நடக்குது, அதுலேருந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது இல்லாமல் என்னென்ன விதமான ஆயுதங்கள்லாம் இருக்குது, துப்பாக்கிகள்லாம் எப்படி இருக்குது, சேஃப்டி ட்ரெஸ் எப்படி இருக்குது, அதை எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. தமிழக ஆவினுடைய ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதில் ஐஸ்கிரீமு, பால் அதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து விளையாட்டுத்துறை அவங்களுடைய ஸ்டாலு, தமிழ் வெல்லும்னு சொல்லிட்டு தமிழுடைய பெருமையை பற்றி ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன உதவிகள்லாம் கவர்மெண்ட் செய்யுது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அஞ்சலகத்துறை, இதில் வந்து டெக்னாலஜிக்கல் சார்பான விஷயங்கள்லாம், சென்சார், நம்ம டான்ஸ் ஆட அந்த அங்கே இருக்க சோனிக்கும் டான்ஸ் ஆடுது, நல்லா கவனிங்க. தமிழக ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டால். அடுத்து வந்து மீன்வளத்துறை. இதில் வந்து எப்படி எப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதோடு சேர்த்து மீன் அழகு மீன்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்க நல்லா அருமையாக இருந்துச்சு. அடுத்து ஒவ்வொரு துறையாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். மின்சார நலத்துறை, அடுத்து வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலிமா என்னென்ன பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு துறை, அது ஸ்டாலாக இருந்துச்சு. ஸோ நீர்வளத்துறை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மஞ்சப்பை திட்டம். ஸோ இதில் வந்து தமிழக முதலமைச்சருடைய படங்கள்லாம் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து எலெக்ஷன் நேரம் அப்படிங்கிறதுனால அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த முதல்வருடைய படங்கள்லாம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம அங்கே டாம்கால் பார்த்தோம் இல்லையா, இது வந்து இந்திய அரசுடைய நிறுவனம். இது இம்காப்ஸ். டாம்கால் வந்து தமிழக அரசுடைய நிறுவனம். அது அங்கே இருந்துச்சு சுகாதாரத்துறையில். இது வந்து இந்திய அரசுடைய நிறுவனம். இதை கொண்டு வந்து மலைவாழ் மக்களுடைய இதுக்கு பக்கத்தில் போட்டு வச்சுருக்காங்க ஸ்டாலு. ஸோ இது வந்து இந்தியாவிலேயே தமிழகம் தான் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குதான். ஸோ அதுக்காக ஆடு மாடு வளர்ப்பு துறை ஒன்று தனியாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சர்வீஸில் என்னென்ன விதமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி எப்படிலாம் வந்து செயல்படுது, அதை எப்படி எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். ஸோ அதையும் பார்த்துட்டு தீயணைப்பு இன்ஜின்னு நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம இது வரைக்கும் அரசுடைய ஸ்டால்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து சுற்றி பார்க்க போகிறோம்.
ஒரு குட்டி தேவதை மிக அழகாக நடனமாடினாள். சிறுதானியத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய விளம்பர பலகை வச்சுருந்தாங்க. அதை விட்டுட்டு நம்ம வெளியே வரோம். வெளியே வந்தால் இங்கே தான் நம்ம சுற்றி பார்க்குற ஸ்டாலு அண்டு ஜாயிண்ட் வீலு, அதாவது பொழுதுபோக்கு இடங்கள்லாம் அருமையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் படிக்கிற குழந்தைங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் விளாட்ற மாதிரி ஒரு போட்டிங் இடம் சின்னதாக, இதுக்கு 50 ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க. ஸோ அடுத்து மீன் பாத சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா இதுக்கு டிக்கெட் வாங்குகிறாங்க. சின்னவங்களுக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. அடுத்து அந்த உள்ளே போயிட்டு தண்ணியில் மிதக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸு. அடுத்து வாட்டர் போர்டு அதுக்கு பேர். அப்புறம் இந்த பேயெல்லாம் வச்சு பயங்காட்டுற மாதிரி ஒரு வீடு, பேய் வீடுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வந்தோன்னு சொன்னால் பலூன் ஷூட் பண்ணுறது, ரிங்கில் வளையம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. அது ஒரு அண்ணன் 5 புல்லட் ஷூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், ஒரு பலூன் கூட முடியலை. ஸோ அதை முடிச்சுட்டு மற்றபடி மேஜிக் ஷோ போட்டுருந்தாங்க. மேஜிக் ஷோ 100 ரூபா டிக்கெட்டு. மேஜிக் ஷோ போட்டுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் பால் உள்ளே போயிட்டு விளாட்ற மாதிரி அது போட்டிருந்தாங்க. அதுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. ஸோ அடுத்து 3D கேம் ஷோ, அப்புறம் ஸ்கூட்டர் ரைடு, இதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. ஸ்கூட்டர் ரைடு. இது ஃபிசிக்கலாக விளாட்றது. அடுத்து விர்ச்சுவல் கேம் வேர்ல்டு, விஆர் கேம் வேர்ல்டுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அந்த இதை தூக்கி நம்ம முகத்தில் மாட்டி நிற்க வச்சு அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு பேய் வீடு பக்கத்துலேயே. அப்புறம் குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த ஜம்பிங் பாக்ஸு, அடுத்து பொருள்லாம் வாங்குகிற மாதிரி கடைகள்லாம் இருந்துச்சு. அதை தாண்டினோம்னா நம்ம ஜெயண்ட் வீலு, மற்ற இந்த கப்பன் சாசர், அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே 120 ரூபாயாம் ப்ரோ. எது வாங்கினாலும் எல்லா கேம் சம்மந்தப்பட்ட விஷயமும் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கான கேம் சம்மந்தப்பட்டது. இங்கே 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு வெளியே போட்டுருந்துச்சு. உள்ளே போனால் 10 ரூபாவும் இருக்குது, 20 ரூபாவும் இருக்குது, 30 ரூபாவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பார்வை அப்படியே பார்த்துட்டு, பானிபூரி அதையும் பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னால் நம்ம ஜெயண்ட் வீலுக்கு வந்துட்டோம். ஸோ விதவிதமான ராட்டினம் இருக்குது. அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்குள்ளார அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் பார்த்தா அது இங்கே போயிட்டா 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணாலும் பத்தாது குழந்தைங்களோட. அவ்வளோ விஷயம் இருக்குது. இது கப்பன் சாசரு, கப்பை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கும். அடுத்து குழந்தைங்களுடைய ரயிலு, குழந்தை ட்ரெயின். அடுத்து படகு, ஜாயிண்ட் வீலு 2 இருக்குது. அடுத்து குழந்தைங்களோட படகையே 3 வச்சுருக்காங்க. இது இல்லாமல் குழந்தைங்க உள்ளே போயிட்டு சறுக்கி விளாட்றது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இப்போ இதை அப்படியே தலைகளாக கொண்டு போய் நிறுத்தோம்ல, ரொட்டேட் பண்ணோம்ல, அது குழந்தைங்களுக்கான பைக்கு, காரு, ட்ராகனு, விதவிதமான சுற்றக்கூடிய இடம் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. ஸோ அடுத்த வாரம்
மட்டும்தான் இருக்குமா. வர இந்த சனி ஞாயிறு இல்லாமல் அடுத்த சனி ஞாயிறு 29ஆம் முடிஞ்சிடுது. ஸோ எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கிறவங்க அவசியம் போயிட்டு என்ஜாய் பண்ணிடுங்க. இனிமேட்டு அடுத்த வருஷம்தான், அடுத்த பொங்கலுக்கு தான் கொண்டு வருவாங்க. 19s கிட்ஸு நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் என்னென்ன ஐட்டம்லாம் சாப்பிடுவோமோ இந்த குழந்தைக்கு சாப்பிடக்கூடிய எல்லா ஐட்டமே ₹1 வச்சுருக்குறாங்க ப்ரோ. நீங்கள் ₹1 கொடுத்தா கூட அதுக்கு ஒரு மிட்டாய் தராங்க. ஸோ அருமையாக இருந்துச்சு. நமக்கு இங்கே வந்து இந்த சோம்பு அந்த சாப்பிட்டோடனே சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அடுத்து இன்னொரு கடை பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து 50% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு பேக்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில்